ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் வெற்றியாக ஆகணும், வெற்றிகரமாக ஆகணும். நீங்கள் ரொம்ப சந்தோஷம். கரூர் மக்களுக்கு ஆதரவு விஜய்க்கு இருக்குமாயா? இருக்குது இருக்குது. நீங்கள் எந்த ஊர்யா? நான் வாங்கலுங்க. கரூர் தானா? வாங்கல். இதில் விட்டு 10வது மைல். விஜய் பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கட்டாயம் வருவார், வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே கரூர் தாங்க, லோக்கல் ஏரியா தான், பைபாஸ். ஆனால் இங்கே வந்து இன்னைக்கு விஜய் வந்து வர்றாரு, விஜய்க்கு ஆதரவு இருக்குதாண்ணா? கண்டிப்பாக மக்கள் கரூர் தொகுதியில் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது மக்கள்கிட்ட. ஆனால் வந்து இங்கே வந்து உள்ளவே வரக்கூடாது, இது வந்து திமுக கோட்டை, இங்கே வந்து உள்ளே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பற்றி என்ன எப்படி பார்க்குறீங்க? இது திமுக கோட்டைங்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கோட்டைங்கிறாங்க ஒரு சிலர் டிஎம்கே கோட்டைங்கிறாங்க. இன்றைக்கி புதுசாக வர்ற தலைவர்களுக்காக வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறது வந்து விஜய் வந்து எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக 100% ஆதரவு. அதாவது இது வரைக்கும் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே ஏடிஎம்கே டிஎம்கே இன்னும் நிறையா கட்சிகள் வந்திருக்குது. புதுசாக ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும், அவர் என்ன பண்ண போகிறாருன்னு. இது வரைக்கும் வந்து இந்த கட்சியிலையும் வந்து பண்ணுறேன்ற ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி நிறையா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து மக்கள் வந்து ஏமாற்றத்தை தான் கண்டிருக்காங்க. இனி வர்றது புதுசாக இருக்கிற விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். வாய்ப்பு கொடுக்காமலே நம்ம வந்து சொல்லக்கூடாதுல்ல. கண்டிப்பாக அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 100% நம்புகிறோம். கரூர் கண்டிப்பாக இப்போ நேற்றுலேருந்தே ஏகப்பட்ட ஆர்வமாக இருக்கிறாங்க மக்கள். காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த இப்போ வேல்சம்பரம் தொகுதியில் தான், அந்த வேல்சம்பரம் பகுதியில் தான் வராரு. அங்கே வந்து கூட்டம் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்தே ரொம்ப அதிகமாகவே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. நான் கரூர் தான். நிச்சயமாக ஆதரவு இருக்குன்னு கண்டிப்பாக இருக்கு. எப்படி பார்க்குறாங்கன்னா விஜய் அவரோட அரசியல்? இல்லை, அரசியல்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்ததை மக்கள் பார்த்துட்டாங்க. ஒரு புதுசாக வந்து ஒரு இது விரும்புகிற ஆளுங்க வந்து ஒரு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனால் ஆதரவு இருக்கு. இருக்குது. நன்றி. தம்பி சொல்லுங்கள் தம்பி, உங்கள் ஊர்? எங்கள் ஊர் தாந்தனி மலைண்ணா, கரூர்லாம் சொல்லலாம். இது மாதிரி இன்னைக்கு விஜய் வராரு, இங்கே வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குது அவருக்கு? இருக்குண்ணா, இருக்கும். அவரோட விஜய் இங்கே வந்து வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இருக்குண்ணா. ஆனால் இந்த திமுக கோட்டையாங்க அப்படியா, இங்கே விஜயெல்லாம் வரவே முடியாதுங்கிறாங்க. அது தெரிலண்ணா. ஆனால் விஜய் வர்றது இருக்குண்ணா. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. இருக்குண்ணா. எல்லாம் மாற்றத்தை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து திமுகவோட கோட்டை, இங்கே வந்து திமுக தவிர எந்த கட்சியும் நிற்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சார். அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கல, அதெல்லாம் கணக்கு பார்த்துக்க முடியாது சார். ஓகே. இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்களா சார் விஜய் வர்றதை? சார் எதிர்பார்க்குறாங்க என்னன்னு தெரியல. ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க டோட்டலாகவே. நீங்கள் அதாவது வந்துட்டு அவர் வரணும் இவர் வரணும் இல்லை, அவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு மாற்றம் வரணும், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு ஆள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ அவர் இருக்கார், அடுத்தது வந்துட்டு ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சார் அப்படி இல்லை சார். இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார், போன தடவை செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே இருந்தார், அப்போ ஏடிஎம்கே கோட்டையா? அப்படிலாம் இல்லையா. ஆளுக்கு உழுவுது, அவ்வளோதான். ஃபேஸ் வேல்யூ உழுவுது. இந்த ட்ரிப் எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து விஜய் வந்து உள்ளவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தப்பு சார். இதெல்லாம் வந்துட்டு அடக்குமுறைக்கு உண்டானது. அதெல்லாம் தப்பு. யார் வந்தாலும் இது வந்துட்டு ஜனநாயக நாட்டில் யார் வரக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கு எந்த ஒரு ரைட்ஸ் இல்லை. வரலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு என்ன அவர்கிட்ட என்ன பயம்? பயம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஜெயிக்கணும்ல. நீ எதுக்கு பயப்படணும்? மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தால் அதை நீ சொல்லி ஓட்டுக்கல. அப்படி இருக்கையில் நீங்கள் வந்துட்டு அவர் வராரு இவர் வராருன்னு எதுக்கு வந்துட்டு அதை அவரை வந்துட்டு தடை பண்ணுறீங்க? இவருன்னு இல்லை, எல்லாத்தையுமே தான் தடை பண்ணுறாங்க. கரூர் மக்கள் ஆதரவு விஜய்க்கு இருக்குமா சார்?
மாற்றத்தை விரும்புகிறாங்க. அவ்வளோதான். விரும்புகிறாங்கன்னுலாம் இல்லை. ஒரு நடிகர் வந்தால் செய்வாரா என்னன்னு அவருக்கு அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சூப்பர். இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவு இருக்குதா? கரூர் இன்னைக்கு வராது. என் ஆதரவு இருக்குது ப்ரோ. கரூர்ல உள்ள விஜய் நின்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இருக்குது ப்ரோ. விஜய் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் கொள்கையாக நல்லா தான் ப்ரோ இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக மதுரை மாநாட்டில் நல்லா தான் பேசினார். வெற்றி பெறுவாரா 2024? வாய்ப்பு இருக்குது ப்ரோ. வாய்ப்பு இருக்கு.